ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனில் இருக்கோங்க. இங்கேருந்து ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் டெமோ எக்ஸ்பிரஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஜங்ஷன் புதுப்பிக்கிற ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகிற கண்டிஷனில் இருக்குங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டேஜ் தாங்க நிற்கும். ரொம்ப வந்துட்டு நிறைய ஸ்டேஜஸ் கிடையாது. மயிலாடுதுறையிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா குத்தாலம், ஆடுதுறை வழியாக கும்பகோணம், அதுக்கப்புறம் பாபநாசம், தஞ்சாவூர், பூதலூர், திருச்சிங்க. இது அண்டர்ஸ்டோர்டு எக்ஸ்பிரஸ் தான். இருந்தாலுமே அவங்களுக்கு லிமிட்டட் ஸ்டேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயினுங்க. ரொம்ப டிமாண்டான ட்ரெயின் இது. சரி வாங்க, உள்ளே போயிட்டு நமக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 60 ரூபாங்க. இன்னும் வந்துட்டு எதில் எது டிபேட் ஆகுதுன்றத கொடுக்கல. மணி இப்போ வந்து 6:30 தான் ஆகுது. காலையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டி வந்துருக்குன்னா மைசூர் வண்டி வந்துட்டு இருக்கு. காலையிலேருந்து மைசூர் டு கல்லூர் போர்ட் போகிறது, அதுக்கப்புறம் பாமணி, தஞ்சாவூர் பேசஞ்சரு, திருவாரூர் பேசஞ்சர், நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்குங்க. நம்ம இப்போ தஞ்சாவூருக்கும் போனோம். இந்த இதில் நிறைய ஊரில் லோக்கலில் இருக்கவங்க போகணும் அப்படின்னா பேசஞ்சர் ஒன்று இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூருக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் ஒன்று இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். டைம் இருக்குங்களே, ஒரு டீ அடிச்சுட்டு ட்ரெயின் ஏறலாம். இந்த ஜிவிஎஸ் ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்குங்க. காஃபி, டீ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். சரி வாங்க, உள்ளே போவோம். ஒரு காஃபி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். 20 ரூபாங்க காஃபி. செம்மையாக இருக்கும் காஃபி. இங்கே காலையிலேயே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு இங்கே குடிச்சிட்டு இருக்காங்கன்னு. மயிலாடுதுறை ஜங்ஷனில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க இந்த கடை. மார்னிங் சாப்பிட்றலான்னு ஜங்ஷன் பக்கத்துலேயே ஐஆர்சிடிசியோட கேன்டீன் ஒன்று இருக்குது. அங்கே தான் சாப்பிட்லான்னு வந்துருக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. இது அங்கேருந்து உங்களுக்கு ஜங்ஷன் வெளிலேருந்து நம்ம வரலாம் உள்ளே. காலையிலே வந்து பேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ட்ரெயினில் விற்கிறதுக்காக ஃபுல்லாக பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பொங்கல், வடை, இட்லி. நம்ம ஆர்டர் பண்ணது இட்லியும் வடையும் 10 ரூபாங்க. இட்லி வடையும் 10 ரூபா. காரைக்கால்லேருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், அதுக்கப்புறம் விருதாச்சலம், சேலம் வழியாக பெங்களூர் போகுங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட் அண்டர்ஸ்டோர்டு எக்ஸ்பிரஸ்னால் இதுதான். காரைக்காலில் ஆரம்பித்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருக்கு வந்து ட்ராவல் பண்ணுதுங்க. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 5th பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக 7:45க்கு வந்துட்டு மயிலாடுதுறைக்கு எடுத்து 10:30க்கு வந்துட்டு திருச்சிராப்பள்ளி போய் சேருதுங்க. நம்ம ட்ரெயின் வந்துட்டோங்க. இதை ஐசிஎஃப் கோச் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே. மெமோ எக்ஸ்பிரஸ் வண்டி சுமார் சூப்பராக இருக்குவாங்க. வாங்க ஃப்ரீயாக இருக்கான்னு பார்ப்போம். மயிலாடுதுறையில் பெருசாக வந்துட்டு சீட்டு கிடச்சிடும். அதுக்கப்புறம் போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகும். சீட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஓரளவு ஃப்ரீயாக தாங்க இருக்குது இங்கெல்லாம். நம்ம ட்ரெயினுக்கு உள்ளே வந்து உட்காண்டோம். பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே ஃப்ரீயாக தான் இருக்குது. இதில் சார்ஜிங் போர்ட்லாம் இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு நல்ல ஸ்பீசியஸாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். உட்காரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரே ட்ராபேக் வந்துட்டு சார்ஜிங் போர்ட் கிடையாது. அது மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்க. ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் கோச் தனியாகவே இருக்குங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1683 மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி விரைவு வண்டி. மயிலாடுதுறையில் இருந்து ஆடுதுறை, கும்பகோணம், பாபநாசம்
தஞ்சாவூர் கூடலூர் வழியாக திருச்சிராப்பள்ளி செல்லும் வண்டி மயிலாடுதுறை ஸ்டேஷன் 5வது நடைமேடையில் உள்ளது. டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை எடுத்துட்டாங்க. 7:45க்கெலாம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்தப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அந்தளவு காலியாக இருந்துச்சுங்களா. இப்போ பாருங்க ட்ரெயின் எடுத்த உடனே ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் இன்னுமே கும்பகோணம் இருக்குது, தஞ்சாவூர் இருக்குது. தஞ்சாவூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏறி தான் இருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லுங்க. நம்ம இப்போ குத்தாலம் ரீச் ஆகிட்டோங்க. முதல் ஸ்டாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா குத்தாலம் தான். அதுக்கடுத்து ஆடுதுறை, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம். குத்தாலமே காலியாக கிடக்குது. ஆடுதுறைலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுவாங்க. குத்தாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இருக்காங்க. நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜான ஆடுதுறைக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:10க்கு வந்துட்டுருக்குங்க. ட்ரெயின் ஏற்கனவே ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயும் வந்து ஓரளவு நிறைய கூட்டம் ஏறியிருக்காங்க. நம்ம இப்போ கும்பகோணம் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக டைம் வந்து 8:20 ஆகுது. பயங்கரமான கூட்டம் வந்து இந்த ஏரியாவில் வந்துட்டு ஏறுவாங்க இந்த ட்ரெயினுக்கு. பாருங்கள் எந்தளவு வந்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்கன்னு. அதே மாதிரி மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணத்துக்கும் வந்து நிறைய பேர் இப்போ இறங்குவாங்க. ஏன்னா இந்த கும்பகோணத்தில் நிறைய காலேஜு, அதே மாதிரி தஞ்சாவூரில் நிறைய காலேஜ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க. அதனால் கும்பகோணம் டு தஞ்சாவூரும் சரி, மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணமும் சரி, ரொம்ப பிஸியான ஸ்டேஷனுங்க இந்த கும்பகோணம் ஸ்டேஷனு. இறங்கவும் செய்வாங்க, ஏறவும் செய்வாங்க. செம்ம கூட்டங்க. நம்ம சென்னையில் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கலாம், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லுங்க, நிற்கவே இடம் இல்லாமல் இருக்குது ட்ரெயின். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது ட்ரெயின். நம்ம சீட்டு போட்டு எடுத்தது தான் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறது, சேர்ந்து விட்டுட்டேன். பாப்புலர் சவுண்ட்டோங்க, நம்மளால் அங்கே போகவே முடியலங்க, சரியான கூட்டங்க. சரி உட்காரமேட்டு வந்தேன். அங்கே வந்து என் பேக்கை தூக்கி கீழே போட்டு அவர் உட்காந்துட்டார்.
நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கும் காலேஜ் போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு அது வரைக்கும் ஃபுல்லாக நிற்கிறாங்க ஆள். அதே மாதிரி நிறைய பேர் உட்காந்துட்டாங்க கீழே. என்னங்க இது, இந்த ரொம்ப நாற்றுக்கு போகிற ட்ரெயின் மாதிரி இருக்குது. எப்பா பயங்கர சண்டை போடுறாங்க. ஒரு வழியாக கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வந்தவங்கலாம் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. தஞ்சாவூரில் ட்ரெயின் ஃப்ரீங்க. இப்போ இங்கே திரும்பவும் ஏறிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், எப்பா இந்த சீட்டை மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேங்க, காலெலாம் பயங்கரமாக வலிக்குதுங்க. வாங்க உள்ளே போவோம், போய் சீட்டில் உட்காருவோம். நம்ம இப்போ பூதலூர் வந்துட்டோங்க. இந்த ட்ரெயினுக்கு மெயினாக ஏன் இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா, லிமிட்டட் ஸ்டேஜ் தாங்க நிற்கிது. ரொம்ப இடத்த நிற்கிறது இல்லை. ஃபுல்லாக குத்தாலம், ஆடுதுறை, அதுக்கப்புறம் உங்களுக்கு பாபநாசம்னு சொல்லிட்டு 1-2 ஸ்டேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறது எல்லாமே மெயின் ஸ்டேஜ் தான். அதே மாதிரி சீக்கிரமாகவும் உங்களுக்கு திருச்சி போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டோட் எக்ஸ்பிரஸ் போகுது, அந்த ட்ரெயினை விட இது ரொம்பவே சீக்கிரம் போகுதுங்க. அதனால தான் இது ரொம்ப டிமாண்டான ட்ரெயினாக இருக்குது. ரயில்வே ஹெல்ப்லைன் 139க்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னா சொல்யூஷன் கிடைக்குங்க. நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே இந்த 139 யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே 139 கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் எப்படி இருந்துச்சு, ஒத்த காலையே நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒத்த காலையும் இன்னொருத்தர் நம்ம காலில் நிற்கிறாப்புல, அந்த அளவுக்கு கூட்டம். இப்போ ரொம்ப ஃப்ரீயாக எல்லோரும் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு சில பேர் தான் நிற்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் போல். நம்ம இப்போ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டோங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 10:15 ஆகுதுங்க. ஒரு 2.5 மணி நேரத்தில் மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி வரைக்குமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரன்னுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ட்ரெயின். அதே மாதிரி காலேஜு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெயினுங்க இது. வாங்க நம்ம வெளியில் போவோம். எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலைங்க. இப்போ தான் நிறைய வந்து புதுப்பிச்சிட்டு இருந்தாங்க திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனை. என்னன்னு தெரியல, இந்த இது மட்டும் எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகாமல் இருக்குது. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க.